லாஸ்ட் கிளாஸ் வரைக்கும் வந்து நம்ம பவர் query பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் ஃபுல்லாக பார்த்துட்டோம். லாஸ்ட்டாக மெர்ஜ் queries வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம் எல்லாமே. இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது இன்னும் டவுட் இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்டில் பிங்க் பண்ணுங்கள். அது தனியாகவே உங்களுக்கு ஒரு செப்பரேட்டாக புரிகிற மாதிரி நான் உங்களுக்கு ஒரு தனி கிளாஸஸ் கூட நான் ஒன்று அதில் மென்ஷன் பண்ணுறேன். அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பவர் பிஐ பற்றி பார்க்கலாம். ஜஸ்ட் க்ளோஸ் அண்ட் அப்ளை கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பவர் பிஐக்குள்ளே வந்துடும். நம்மளுக்கு பவர் பிஐயில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரிப்போர்ட் வியூ. நம்ம டேஷ்போர்டு எப்படி ரிப்போர்ட் வந்து வியூ ஆகும் அப்படின்றது தான் இந்த பேஜில் வந்து நம்மளுக்கு ஷோ ஆகும். அடுத்த ஆப்ஷன் பார்த்திங்கன்னா டேபிள் வியூ. டேபிள் வியூ எதுக்குன்னா நம்ம உள்ளே கொண்டு வந்திருக்க டேட்டா எல்லாம் இருக்குது பார்த்திங்களா, அந்த டேட்டாவுடைய வியூஸ் எல்லாமே வந்து இங்கே ஷோ ஆகும். ரைட் ஹேண்ட் சைடில் எல்லா டேபிளும் இருக்குது. உங்களுக்கு என்னென்ன டேபிள் இருக்கோ அது எல்லாமே ஷோ ஆகும். அதுக்கான டேட்டாஸ் எல்லாமே இங்கே ஷோ ஆகும். இதில் நம்ம டேக்ஸ் போட்டுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா முக்கியமான ஒன்று வந்து மாடல் வியூ. இதுதான் இம்பார்ட்டண்ட்டான டாபிக். இன்றைக்கி இந்த டாபிக் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து ரிலேஷன்ஷிப், கார்டியாலிட்டி இந்த மாதிரி நிறையா சொல்லுவாங்க. இது ஒவ்வொன்றா பார்க்கலாம். இது என்னென்ன இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, நம்ம எப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் கொடுக்கணும் அப்படின்றது எல்லாமே வந்து நம்ம இந்த கிளாஸில் பார்க்கலாம். நம்ம டேபிளுக்கு வந்து ரிலேஷன்ஷிப் கொடுக்கறதுக்கு முன்னாடி சில டீட்டெயில்ஸ் பற்றியெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா டீட்டெயில்ஸ் அது தெரிஞ்சால் தான் உங்களுக்கு வந்து இந்த ரிலேஷன்ஷிப் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எப்படி கொடுக்கணும், ஏன் கொடுக்கணும், எதுலேருந்து எதுக்கு கொடுக்கணும் அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம பவர் பிஐயில் பார்த்திங்கன்னா 2 ஸ்கீமா இருக்குது. 2 ஸ்கீமா வந்து ஃபஸ்ட்டு ஸ்கீமா என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டார் ஸ்கீமா அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த ஸ்கீமா பார்த்திங்கன்னா ஸ்னோஃப்ளேக் ஸ்கீமா அப்படின்னு நம்மளுக்கு வந்து சொல்லுவாங்க. செகண்ட் ஒன்று வந்து ஸ்னோஃப்ளேக் ஸ்கீமா. ஓகே. இது ரெண்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இதுக்கு முன்னாடி 2 டிம் டேபிள்னா என்ன, ஃபேக்ட் டேபிள்னா என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு டிம் டேபிள், அடுத்தது வந்து ஃபேக்ட் டேபிள். ஓகே, அடுத்தது ஃபேக்ட் டேபிள். ஓகே, இது ரெண்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன தெரிஞ்சிருக்கணும்னா ப்ரைமரி கீனா என்ன, ஃபாரின் கீனா என்ன, இதையும் நீங்கள் லேர்ன் பண்ணியிருக்கணும். ப்ரைமரி கீனா என்ன, ஃபாரின் கீனா என்னன்னு தெரிஞ்சால் தான் டிம் டேபிள்னா என்ன, ஃபேக்ட் டேபிள்னா தெரியும். டிம் டேபிள், ஃபேக்ட் டேபிள் என்னன்னு தெரிஞ்சால் தான் ஸ்டார் ஸ்கீமானா என்ன, ஸ்னோஃப்ளேக் ஸ்கீமானா நம்மளுக்கு என்னன்றது தெரியும். ஜஸ்ட் ப்ரைமரி கீனா என்ன, ஃபாரின் கீனா ஜஸ்ட் டெஃபினிஷன் நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். ப்ரைமரி கீ இதில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதா வச்சுக்கோ, இல்லை லாகின் பண்ணுறதா வச்சுக்கோ. ஜஸ்ட்டு வந்து நீங்கள் அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணுறப்ப லாகினில் என்னென்ன கேட்கும் உங்களுக்கு, லாகினில் வந்து ஃபோன் நம்பர் கேட்கும் உங்களுக்கு. ஓகேங்களா, ஃபோன் நம்பர் கேட்கும். அடுத்தது வந்து என்ன கேட்கும், மெயில் ஐடி கேட்கும், நேம் கேட்கும். 3மே கேட்கும். நேமு, ஃபோன் நம்பர், மெயில் ஐடி, இது 3 வந்து உங்களுக்கு கேட்குதுன்னு வச்சுக்கோங்க. ஜஸ்ட் இது வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணுறப்ப இந்த 3ஐயும் கொடுத்து உள்ளே என்ட்ரி ஆகிடுறீங்க. என்ட்ரி ஆனே இதே நேமில் வந்து நான் இப்போ நீங்கள் அந்த ஐடியில் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணிட்டீங்க, ஃபோன் நம்பர்லேயும் மெயில் ஐடியும். திருப்பி நான் போய் அதே நேமில் அதே ஃபோன் நம்பரில் வந்து நான் க்ரியேட் பண்ணுறப்போ எனக்கு என்ன ஷோ ஆகும், ஆல்ரெடி திஸ் நம்பர் இஸ் எக்ஸிஸ்ட் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காட்டும். அப்படின்னா என்ன ரீசன்னா இந்த 3 உங்களுக்கு போய் ஸ்டோர் ஆகுது பார்த்தீங்களா அந்த இடம், அது வந்து அந்த டேபிளில் வந்து ஃபோன் நம்பருன்றது பிரைமரி கீயாக இருக்கும். அதாவது அந்த நம்பர் ஒரு டைம் தான் ரிப்பீட் ஆகும், எகெயின் வந்து ஒரு டைம் தான் வரும், எகெயின் வந்து அது ரிப்பீட் ஆகாது. அதனால தான் எனக்கு ரிட்டர்ன் போடுறப்ப என்ன ஆகும்னா எனக்கு வந்து ஆல்ரெடி அந்த நம்பர் வந்து எக்ஸிட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி வரும். அப்படின்னா இதில் என்னது, ஃபோன் நம்பரும் மெயில் ஐடின்றது உங்களுக்கு வந்து பிரைமரி கீயாக அசைன் ஆகிடும். இதுதான் வந்து பிரைமரி கீன்றாங்க. அதாவது அந்த நம்பரும் ஒரு டேட்டா ரிப்பீட் ஆகாமல் ஒன்ஸ் ஒரு டைம் தான் அங்கே ஷோ ஆகுதுன்னா அது வந்து மேக்ஸிமம் வந்து பிரைமரி கீ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுதான் யூனிக் ரெக்கார்ட்ஸ் அப்படின்றாங்க. அதே நீங்கள் க்ரியேட் பண்ண ஐடி இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஐடிக்குள்ளே போயிட்டு நான் ஒரு ப்ராடக்ட் வந்து ஆர்டர் போடுறேன். இப்போ வந்து சப்போஸ் ஆர்டர் எடுத்துக்கிறீங்க, ஆர்டரில் என்னென்ன வரும், உங்கள் நேம் வரும், ஜஸ்ட் ஃபோன் நம்பர், அதே ஃபோன் நம்பர் வரும், மெயில் ஐடி வரும், என்ன ப்ராடக்ட் வாங்கியிருக்கீங்கன்னு வரும், ப்ராடக்டுடைய நேமு, எவ்வளோ சேல்ஸ் அமௌண்ட்டு, இதெல்லாம் உங்களுக்கு ஷோ ஆகுமா. அந்த டேபிள் நீங்கள் ஜஸ்ட் அது ஆர்டர் கொடுக்குறப்ப அந்த டேபிள் வந்து இன்னொரு டேபிளில் போய் உட்காரும். அப்படி அந்த டேபிளில் போய் அந்த உட்கார்றப்ப நீங்கள் 2வது ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணுறப்பையும் அதே மாதிரி போய் உட்காரும். அப்போ என்ன ஆகுனா அங்கே வந்து உங்கள் ஃபோன் நம்பர் என்னது மல்டிபிள் டைம் வந்து அக்செப்ட் பண்ணிக்குது. அப்போ அந்த டேபிள் என்ன சொல்லுவோம்னா ஃபாரின் கீ. அந்த இடத்துல யூஸ் பண்ணுற ஃபோன் நம்பர் வந்து ஃபோன் நம்பரோ மெயில் ஐடியோ வந்து மல்டிபிள் டைம்ஸ் வந்து, அதாவது ஒரு டேபிளில் இருக்க பிரைமரி கீ இன்னொரு டேபிளில் வந்து மல்டிபிள் டைம் ஷோ ஆகிறப்ப அதை வந்து ஃபாரின் கீ அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். பிரைமரி கீக்கும் ஃபாரின் கீக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்களா, மெயின் வந்து இது ரெண்டும் தெரிஞ்சால் தான் உங்களுக்கு டிம் டேபிள்னா என்ன, ஃபேக்ட் டேபிள்னா என்ன அப்படின்றது வந்து உங்களுக்கு புரியும். ஜஸ்ட் இதுதான் வந்து பிரைமரி கீ, இதுதான் ஃபாரின் கீ அப்படின்றத வந்து ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிக்கோங்க. இது ரெண்டும் தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு இப்போ டிம் டேபிள் என்ன, ஃபேக்ட் டேபிள் என்னன்னு நான் சொல்லுறேன். டிம் டேபிள்னால் என்னென்னா
ஜஸ்ட்டு பாருங்கள், இப்போ நம்ம அந்த லாகின் க்ரியேட் பண்ணோம் பார்த்தீங்களா ஒரு டேபிளில், அந்த லாகினில் போய் உங்களுக்கு வந்து ஸ்டோர் ஆகிருக்கும்ல ஒரு டேபிள், அந்த டேபிள் தான் வந்து டிம் டேபிள் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பிரைமரி கீ மட்டுமே டிஃபைன் பண்ணி இருக்கிறது வந்து டிம் டேபிள் அப்படின்றது நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி ஃபேக்ட் டேபிள்னால் என்னென்னா, அந்த ஆர்டர் நீங்கள் உள்ளே இன்சர்ட் பண்ணுறீங்களா, ஒவ்வொரு ஆர்டராக நீங்கள் கொடுக்குறீங்க பார்த்தீங்களா, அந்த ஆர்டர் போய் ஒரு டேபிளில் ஷோ ஆகும்ல, ஃபாரின் கீ பேஸ் பண்ணி இருக்கும்ல, அதுதான் வந்து ஃபேக்ட் டேபிள். அதாவது ஃபாரின் கீ பேஸ் பண்ணி அந்த ஆர்டர் இருக்கிறதுனால அது வந்து ஃபேக்ட் டேபிள். ஸோ ஃபேக்ட் டேபிள் தான் வந்து என்ன சொல்லுவோம்னா சோர்ஸ் டேட்டா அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். டிம் டேபிளில் பார்த்தீங்கன்னா ப்ரைமரி கீ வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். அதே மாதிரி ஃபேக்ட் டேபிளில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபாரின் கீ வந்து உங்களுக்கு வரும். இது வந்து முக்கியமான ஒன்று, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஸ்கீமா, ஸ்னோஃப்ளேக் ஸ்கீமா, இது ரெண்டையும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டார் ஸ்கீமானா என்னன்றது நான் சொல்ல வரேன். உங்களுக்கு ஒரு சார்ட் காட்டுறோம் பாருங்கள். இப்போ இந்த சார்ட் பாருங்கள், ஃபேக்ட் டேபிள் இருக்குது, அது சுற்றியும் வந்து டிமென்ஷன் டேபிள் இருக்குது. 1 ஃபேக்ட் டேபிள்னு இல்லை, 2-3 ஃபேக்ட் டேபிள் கூட இருக்கலாம். ஒரு ஃபேக்ட் டேபிள் இருக்கணும், 1 or 2 ஃபேக்ட் டேபிள் இருக்கலாம். அதை சுற்றி வந்து நிறைய டிமென்ஷன் டேபிள் வந்து அந்த ஃபேக்ட் டேபிளோட கனெக்ட் ஆகிருந்தால் அது வந்து ஸ்டார் ஸ்கீமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது 1 ஃபேக்ட் டேபிள் அதை டிபெண்ட் பண்ணி மல்டிபிள் டிமென்ஷன் டேபிள் இருக்கிறப்ப அது என்ன சொல்லுவோம்னா ஸ்டார் ஸ்கீமா அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்னோஃப்ளேக் ஸ்கீமா, அதாவது ஒரு ஃபேக்ட் டேபிள் இருக்கும், அதை சுற்றி என்னென்னா டிமென்ஷன் டேபிள் இருக்கும். அந்த டிமென்ஷன் டேபிளை சுற்றி என்ன இருக்குன்னா சப்டிமென்ஷனல் டேபிள் இருக்கும். இது வந்து என்ன சொல்லுவோம்னா ஸ்னோஃப்ளேக் ஸ்கீமா அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அதாவது ஒரு ஃபேக்ட் டேபிள், அதை சுற்றி வந்து டிமென்ஷன் டேபிள், அந்த டிமென்ஷன் டேபிளை சுற்றி சப்டிமென்ஷன் டேபிள் இருந்தால் நம்மளுக்கு வந்து ஸ்னோஃப்ளேக் ஸ்கீமா அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். இதுக்கு டிஃப்ரென்ஸ் பாருங்கள், இதில் இருக்கும், நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள், இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் உங்களுக்கு. இது என்னென்ன டிஃப்ரென்ஸ், மெயின் டிஃப்ரென்ஸ் வந்து இதுதான். ஒரு ஃபேக்ட் டேபிள் அதை சுற்றி நிறைய டிமென்ஷன் டேபிள் இருந்தால் அது ஸ்டார் ஸ்கீமா. அதே மாதிரி ஒரு ஃபேக்ட் டேபிள் அதை சுற்றி நிறைய டிமென்ஷன் டேபிள் இருந்து அந்த டிமென்ஷன் டேபிளை சுற்றி நிறைய சப்டிமென்ஷன் டேபிள் இருந்துச்சுன்னா இது ஸ்னோஃப்ளேக் ஸ்கீமா. இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது வாங்க நம்ம டேபிள் அடுத்து நம்ம வந்து பவர் பிஐயில் வந்து பார்க்கலாம். பவர் பிஐயில் பார்த்தீங்கன்னா இதில் சேல்ஸ் டேட்டான்னு இருக்குது பார்த்தீங்களா. இப்போ இது லேர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 4 விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இதில் வந்து ரிலேஷன்ஷிப் எப்படி கொடுப்போம்னா ஒரு 4 டைப்பில் வந்து நம்ம கொடுத்துருப்போம். என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 to 1 இது ஒரு ரிலேஷன்ஷிப். அடுத்தது பார்த்தீங்கன்னா செகண்ட் வந்து 1 to many அப்படின்னு ஒரு ரிலேஷன்ஷிப். அடுத்தது பார்த்தீங்கன்னா many to 1. அடுத்தது பார்த்திங்கன்னா many to many. இந்த 4 ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி தான் வந்து உங்களுக்கு வந்து நம்ம ஒரு டேபிளுக்கும் இன்னொரு டேபிளுக்கும் வந்து ரிலேஷன்ஷிப் கொடுக்க போகிறோம் பவர் பிஐயில். ஜஸ்ட் 1 by 1 பார்க்கலாம். 1 to 1 எப்படி இருக்கும், 1 to manyனா எப்படி இருக்கும் வாங்க. அது நம்ம வந்து அது டேபிள்லேயே உங்களுக்கு நான் எப்படி அது வந்து கனெக்ட் பண்ணுறது, எந்த மாதிரி லிங்க் கொடுக்கணும், எதுக்கு 1 to 1 கொடுக்கணும், எதுக்கு 1 to many கொடுக்கணும், எதுக்கு many to 1 கொடுக்கணும், எதுக்கு many to many கொடுக்கணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஜஸ்ட் வாங்க அந்த பவர் பிஐக்குள்ளே போயிடலாம். இப்போ பாருங்கள், இதில் சேல்ஸ் டேட்டான்னு இருக்குது பார்த்தீங்களா சென்ட்ரா, இதில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா கீயுமே இதில் தான் இருக்குது. ரிமைனிங்களுக்கு இருக்கிறது எல்லாமே வந்து உங்களுக்கு இது வந்து என்ன டேபிள் பார்த்தீங்கன்னா டிம் டேபிள். ஏன்னா இதில் வந்து டூப்ளிகேட் எதுவுமே ரிப்பீட் ஆகலை. இந்த சேனல் கீ இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாமே வந்து பாருங்கள் இது எதுவுமே ரிப்பீட் ஆகாமல் ஒன் டைம் தான் வந்திருக்கு. அப்படின்றப்ப இது வந்து பிரைமரி கீ அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் வந்து டிம் டேபிள். இந்த டேபிளை வந்து நம்ம டிம் டேபிள் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது வாங்க அடுத்த டேபிள் பார்ப்போம். அடுத்த டேபிளில் வந்து சேல்ஸ் டேட்டாக்குள்ளே போயிடுங்க. சேல்ஸ் டேட்டாக்குள்ளே போனீங்கன்னா இதில் பாருங்கள் அதே சேனல் கீ வந்து மல்டிபிள் டைம் வந்து ரிட்டர்ன் ஆகிருக்கு. அப்படின்னா இந்த டேட்டா தான் வந்து என்ன சொல்லியிருப்போம், ஃபேக்ட் டேபிள் அப்படின்னு சொல்லியிருப்போம். அதாவது சோர்ஸ் டேட்டா, அதாவது நம்ம சேல்ஸ் பண்ணுறதோ மொத்த டேட்டாவோ வேல்யூ எல்லாமே வந்து இதில் தான் உங்களுக்கு ஷோ ஆகும். இப்போ சப்போஸ் வந்து சேல்ஸ் சேனல், இப்போ இந்த கீயை பேஸ் பண்ணி தான் சேல்ஸ் சேனலில் இருக்கிற டேட்டா வந்து நம்ம உள்ளே கொண்டு வருவோம். இப்போ இதை பேஸ் பண்ணி தான் எல்லாமே வந்து சோர்ஸ் டேட்டாவே இதை பேஸ் பண்ணி தான் வந்து உங்களுக்கு இருக்கும். அப்படின்னா சேல்ஸ் டேட்டான்றது தான் வந்து உங்களுக்கு வந்து ஃபேக்ட் டேபிள் அப்படின்ற, மற்றது எல்லாமே வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து டிம் டேபிள் தான். பாருங்கள் அதே மாதிரி சேனல் கீ ஷோ பண்ணோமா. அடுத்தது பார்க்கலாம், சேல்ஸ் ப்ராடக்ட் எடுப்போம். சேல்ஸ் ப்ராடக்ட்டில் இருக்கிறது என்ன கீ இங்கே மேட்ச் ஆகுது அப்படின்றத நம்ம செக் பண்ணுவோம். சேல்ஸ் ப்ராடக்ட்டை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா வந்து ப்ராடக்ட் கீ அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. இதுவும் பாருங்கள் டூப்ளிகேட் எதுவுமே வரல.
ஸோ இதுவுமே வந்து டிம் டேபிள் தான். சேல்ஸ் ப்ராடக்ட்ன்றதும் டிம் டேபிள் தான். இது வந்து ஃபேக்ட் டேபிளோட எது கனெக்ட் ஆகுது, சேல்ஸ் டேட்டாவில் இருக்க ப்ராடக்ட் கீயோட மேட்ச் ஆகுது. இதில் பாருங்கள், இதில் வந்து ஃபாரின் கீ வந்து எனேபிள் ஆகிருக்கு. இந்த ப்ராடக்ட் இங்கே இருக்கிற ப்ராடக்ட் கீ வந்து ஃபாரின் கீ. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சேல்ஸ் ப்ராடக்ட் சப் கேட்டகரி பார்த்திங்கன்னா அதே மாதிரி ப்ராடக்ட் சப் கேட்டகரியை அதில் இருக்க ஐடியும் இதில் இருக்க இது வந்து ஃபாரின் கீ, அங்கே இருக்கிறது உங்களுக்கு ப்ரைமரி கீ. ஓகேங்களா, இது வந்து ஃபாரின் கீ, இது ப்ரைமரி கீ உங்களுக்கு. அடுத்தது பாருங்கள், சேல்ஸ் ப்ரொடக்ஷன் பார்த்திங்கன்னா அதே மாதிரி ப்ரொடக்ஷன் கீன்னு ஒன்று ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதுவும் பார்த்திங்கன்னா வந்து ப்ரைமரி கீ. ஃபாரின் கீ பார்த்திங்கன்னா என்னது, சேம் அதே தான், இங்கேயும் இருக்குங்களா, இதில் ரிப்பீட் ஆகுதா. ஸோ இது ஃபேக்ட் டேபிள், அது டிம் டேபிள். அதே மாதிரி வாங்க, இதே மாதிரி ஸ்டேட் ஐடின்னு ஒன்று இருக்குது, அங்கேயும் செக் பண்ணிடலாம். சேல்ஸ் டேட்டாலையும் வந்து ஸ்டேட் ஐடி இருந்தால் இது வந்து டிம் டேபிள், அது வந்து இது டிம் டேபிள், அது ஃபேக்ட் டேபிளோட கனெக்ட் ஆகும். இப்போ வாங்க அதில் செக் பண்ணிடுவோம். சேல்ஸ் டேட்டாவில் போய்ட்டு அதுலேயும் பாருங்கள் ஸ்டேட் ஐடி இருக்குது, இதுவும் ஃபாரின் கீயாக தான் நம்ம வந்து இங்கே ஷோ ஆகிருக்கு. சரி வாங்க ரிலேஷன்ஷிப் கொடுப்போம். ஃபஸ்ட்டு வந்து சேல்ஸ் ப்ராடக்ட்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து எது நம்மளுக்கு காமனான இது என்னது, ப்ராடக்ட் ஐடி தான் வந்து உங்களுக்கு காமனாக இருக்கிற ஒன்று. ஓகேங்களா, அந்த ப்ராடக்ட் ஐடி எடுத்துகிட்டு அங்கே எங்கே ப்ராடக்ட் ஐடி இருக்கோ அதில் வந்து சேல்ஸ் டேட்டாவில் இருக்க ப்ராடக்ட் ஐடியோட ட்ராக் பண்ணி அப்படியே இழுத்துட்டு வந்து அதில் வைக்கணும். வச்சோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து க்ரியேட் ஆகும், நியூ ரிலேஷன்ஷிப் க்ரியேட் ஆகும். இதில் இருக்கிற ப்ராடக்ட் கீயும் இதில் இருக்கிற ப்ராடக்ட் கீயும் காட்டும். கார்டியாலிட்டின்னு பாருங்கள் என்ன இருக்குன்னு, 1 to many ரிலேஷன்ஷிப் வருது. அதாவது ஒன்றுன்றது என்னது, இங்கே ப்ரைமரி கீயாக இருக்கும், மெனின்றது ஃபாரின் கீயாக இருக்கும். இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து ரிலேஷன்ஷிப் எடுத்துக்கும். இதில் என்ன ஆப்ஷன் இருக்கோ அது உங்களுக்கு ஷோ ஆகும். டிஃபால்ட்டாகவே உங்களுக்கு அது எடுத்துக்கும், அது எந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும். அதுக்கப்புறம் கிராஸ் ஃபில்டரிங் டைரெக்ஷன் ஒன்று இருக்கும், சிங்கிள் இல்லைனா போத் டைரெக்ஷன்லேயும் வந்து ஃபில்டர் ஆகணுமா இல்லை சிங்கிள் டைரெக்ஷனில் ஃபில்டர் ஆகணுமா அப்படின்றத அந்த ஆப்ஷன். இது வந்து நான் தனியாக ஒரு கிளாஸ் எடுக்கிறேன். இப்போதைக்கு சிங்கிள் ஆப்ஷனையும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். கொடுத்துட்டு சேவ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து கிரியேட் ஆகிடும். லோட் ஆகிட்டுருக்கு. ஜஸ்ட் லோட் ஆனோடனே உங்களுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து க்ரியேட் ஆகும். பாருங்கள், ஒரு ரிலேஷன்ஷிப் க்ரியேட் ஆகிடுச்சா. எந்த டைரெக்ஷன்லேருந்து எங்கே போகுது அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு காட்டும். எதுலேருந்து எந்த டேபிள்லேருந்து எந்த டேபிளுக்கு கனெக்ட் ஆகிருக்கு, டிம் டேபிள்லேருந்து ஃபேக்ட் டேபிளுக்கு வந்து கனெக்ட் ஆகிருக்கு பார்த்தீங்களா. அதே மாதிரி அடுத்த டேபிள்லேருந்து அதையும் மேட்ச் பண்ணி எடுத்து கனெக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஸ்டேட் ஐடி இதுலேயும் க்ரியேட் ஆகிருக்கு. இதுலேயும் வந்து ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட்டாக நம்ம ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணோன்னே அது வந்து உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அது எனேபிள் ஆகிடும். என்ன ரிலேஷன்ஷிப், 1 to many ரிலேஷன்ஷிப். மேலே இருக்கிறது பாருங்கள் டிம் டேபிள், அது 1, கீழே இருக்கிறது 1 to many ரிலேஷன்ஷிப் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. சேம் பாருங்கள், இதில் என்ன பண்ணலான்னா மாற்றி நம்ம ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணலாம். இப்போ ஃபேக்ட் டேபிள்லேருந்து டிம் டேபிள் கனெக்ஷன் கொடுக்குறோம். அப்போ பாருங்கள் மேலே வந்து ஃபேக்ட் டேபிள் இருக்குது, கீழே டிம் டேபிள் இருக்குது. அப்போ என்ன ரிலேஷன்ஷிப் வரும், many to 1 ரிலேஷன்ஷிப் வரும். ஏன்னா ஃபாரின் கீலேருந்து ப்ரைமரி கீக்கு வந்து ஜாயின் ஆகிருக்கு. அதே மாதிரி கிராஸ் ஃபில்டரிங் வந்து சிங்கிளே வச்சுக்கோங்க, டிஃபால்ட்டாக சேவ் பண்ணிக்கோங்க. ரிமைனிங் எல்லாமே வந்து அதே மாதிரி செட் பண்ணுவோம். ஜஸ்ட் மற்ற 2 டேபிளுக்குமே வந்து நம்ம ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி ஜஸ்ட் வந்து ரிலேஷன்ஷிப் வந்து க்ரியேட் பண்ணுவோம். நீங்கள் இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் வந்து க்ரியேட் பண்ணிங்கன்னா தான் நீங்கள் பவர் பியில் வந்து விஷுவலைசேஷனில் வந்து ஃபில்டரோ மற்ற ஆப்ஷன்ஸோ டேட்டாஸ் வந்து கரெக்டாக உங்களுக்கான டேட்டா வந்து கரெக்டாக ஷோ ஆகும். நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வேல்யூஸ் கரெக்டாக ஷோ ஆகாது, ஃபில்டர் கரெக்டாக ஒர்க் ஆகாது. அதனால் கம்பல்சரி ரிலேஷன்ஷிப் வந்து தெரிஞ்சு வச்சுருக்கணும் பவர் பிஐ ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி. இது ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக். அதனால் கம்பல்சரி எல்லாருமே இது 1 or 2 டைம்ஸ் கூட பாருங்கள் என்னென்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது. இதே மாதிரி என்னென்னா இப்போ 2 ஃபேக்ட் டேபிள் வந்து கனெக்ட் பண்ணுறப்ப மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப் வரும். ஏன்னா ஃபேக்ட் டேபிள் 2 ஃபேக்ட் டேபிளுமே மெனி நிறைய, அதாவது ஃபாரின் கீ பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து இருக்கும். அப்போ என்ன ஆகும்னா மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப் தான் உங்களுக்கு. அப்போ அந்த டைமில் வந்து உங்களுக்கு மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப் தான் வந்து கனெக்ட் ஆகும். ஜஸ்ட் இது நான் போத் மட்டும் கொடுத்து பார்க்குறேன். போத் கொடுக்குறப்ப என்ன பார்க்குறேன்னா சிம்பிள் பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக போத் டைரெக்ஷனில் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். இப்போதைக்கு நம்ம டிஃபால்ட்டாகவே சிங்கிள் டைரெக்ஷனே யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து போத் டைரெக்ஷனும் நீங்கள் இங்கே கொடுக்கலாம். ஆனால் அதில் வந்து சில காம்ப்ளிகேஷன் இருக்குது, அதை நம்ம அப்புறம் பார்க்கலாம். அந்த தனியாக ஒரு கிளாஸ் பார்க்கலாம். அது இப்போதைக்கு வந்து சிங்கிள் டைரெக்ஷனே வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இதுதான் வந்து நம்ம ஸ்டார் ஸ்கீமா அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஃபேக்ட் டேபிள் இருக்கா,
அதை சுற்றியும் நிறைய டிம் டேபிள் இருக்கா, இதுதான் ஸ்டார் ஸ்கீமா. இந்த டிம் டேபிளோட இன்னொரு சப் டிம் டேபிள் கனெக்ட் ஆயிருந்துச்சுன்னா அது வந்து ஸ்னோஃப்ளேக் ஸ்கீமா அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஓகே, இன்றைக்கி கிளாஸில் வந்து ரிலேஷன்ஷிப் பற்றி ஓரளவு தெரிஞ்சிருப்பீங்க பவர் பிஐயில். உங்களுக்கு தேவையான ஏதாவது கோர்ஸ் வேணும் இல்லை சப்போர்ட் வேணும் அப்படின்னா கமெண்டில் பிங்க் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.